ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது வாரத்தில் ஆண்டவருடைய வாக்கு இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பரிசேயர் சதுசேயர்கள் என்ற உயர்குடி மதத் தலைவர்கள் இயேசுவின் பிரசன்னத்திற்கு முன்னால் மதிப்பற்றவர்களாகவும் அவர்கள் மதத்தை கடைபிடிக்கிறார்கள், ஆனால் மதத்தினுடைய உட்பொருளை கடைபிடிக்கவில்லை என்பதை அறிந்திருக்கிறார். சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் நுணுக்கமாக கடைபிடிக்கின்ற அவர்களுக்கு இயேசுவின் பிரசன்னத்தில் மதிப்பில்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் உள்ளுக்குள் கடின இதயத்தை கொண்டவர்கள், பாறை போல இதயத்தை கொண்டவர்கள். கடவுளுடைய அருள் எந்த விதத்திலும் அவர்களுக்குள் உள்ளுக்குள் செல்ல முடியாதவாறு தங்களை தடுத்து கொண்டவர்கள். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத தன்னை பற்றி சொல்கிற போது, நான் ஒரு சாதாரண எளிய கடவுளினுடைய படைப்பு, இந்த உலகத்தினுடைய படைப்பு, இந்த உலகத்தில் இருக்கின்ற மண்ணினுடைய படைப்பு. இந்த மண்ணோடு என் உடல் ஒரு நாள் அடிந்து போகும். அவ்வாறே நான் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவன். கடவுளின் சாயலில் கடவுளோடு ஒன்றிணைப்பேன் என்ற அற்புதமான வரிகளை சொல்கிறார். இந்த ஒரு மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த ஒரு நிலையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் சாயலிலும் பாவனையிலும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். நாம் விரும்புகின்ற கடவுளை அல்ல, கடவுள் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் விரும்புவதை நான் செய்ய வரம் தாரும். விண்ணுலகத்தில் உன் விருப்பம் என்ன நடைபெறுகிறதோ அதுவும் மண்ணுலகில் நடைபெறட்டும். என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்வில், தனிப்பட்ட பணிகளில் உன்னுடைய விருப்பம் நடைபெறட்டும். பல நேரங்களில் இன்றும் கூட வெளியடையாளங்களும் வெளித்தோற்றமும் கொண்ட தலைவர்கள் நம்மிடையே இருப்பினும் அவர்களையெல்லாம் பின்பற்றி விடாமல் இயேசு என்ற ஒற்றை தலைவரை பின்பற்றி கொண்டு நடப்போம். ஆண்டவருடைய அருள் நம்மை வழிநடத்தும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் பிரசன்னத்தை அறிந்து வாழ வரம் தாரும். உமக்கு நாங்கள் விளக்காக உம் வார்த்தைகளை கொண்டு செல்கின்ற அழகு நிறைந்த களங்களாய் இந்த உலகத்தில் வாழ வரம் தாரும். எப்போதும் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுக்களும் உமக்கு தெரிந்துதான் நடைபெறுகிறது. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் நீர் விரும்புகின்ற பாதையில் நடத்தி கொள்ள வரம் தாரும். ஆண்டவரே, அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.